பிரமாதம். அம்மா, எங்க காலேஜ்ல நடக்க போற ஆனுவல் விழாவுல இந்த டான்ஸ் தான் ஆடணும். எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா டான்ஸ பாத்தியா? பார்த்தேன். ஆனா நம்ம ஊர் ஆட்டம் மாதிரி தெரியலையே. இதுதான்மா லேட்டஸ்ட் பெல் அண்ட் டோனா பேலே. அது என்னடி இது பேலே? வேயாட்டம் சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு ஒரு பரதநாட்டியம், ஒயிலாட்டம், கோலாட்டம், கும்மி ஆட்டம், அது ஆட்டம். என்னமா அது? நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்க. பார்வதியம்மா, அடடே, வாங்க 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 வாங்க. சௌக்கியமா? என்ன மெட்ராஸ் பக்கம் அடிக்கடி வர்றதாக கேள்விப்பட்ட நம்ம வீட்டு பக்கமே காணோம். யார பாத்துமா அந்த கேள்வி கேக்குற? மதுரையில இருந்து இந்த வேலைபத்திரம் மெட்ராஸுக்கு வந்து வீட்டுக்கு வராம போயிருக்கலாமா? அடடா, நின்னுகிட்டே பேசுறீங்களா? வாங்க உட்காரு. என்ன மதுரை எல்லாம் எப்படி இருக்குது? மதுரைக்கு என்ன பிரமாதமா இருக்கு, ஒரு குறை கிடையாது. உங்க சிநேகிதர் எப்படி இருக்காரு? யாரு என் சிநேகிதரு? உங்களுக்கு நெருங்கின சிநேகிதர். நெருங்கிய சிநேகிதர்னா கருணாகரன். கருணாகரனை கேக்குறியா? அவர்தான். ஏமா, உன் கூட பிறந்த அண்ணனை யாரோ அந்நியனை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறியா? பின்ன என்னங்க, என்ன அந்நிய பொம்பளையா நினைச்சு என் மூஞ்சில முழிக்காம இருக்கிறாரே, நீங்களே சொல்லுங்க. அவருக்கு இருக்கிறது நான் ஒரே ஒரு தங்கச்சி தானே. எப்பவோ நடந்த விரோதத்துக்காக 15 வருஷமா என் மூஞ்சில கூட முழிக்காம இருக்கிறாரு. அவரை நான் எப்படிங்க என் அண்ணன்னு சொல்லுவேன்? அழாதமா அழாதமா, அவன் பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. அட, அவன் தான் வரல. ஏமா, நீயாவது மதுரை பக்கம் வந்திருக்க கூடாதா? அது எப்படிங்க நான் வர முடியும்? நான் அவர் தங்கச்சி தானே. எனக்கு மட்டும் மான வெக்க ரோசம் ஒண்ணு இருக்காதே. இப்படி சொன்னா பிறகு எப்படி? பார்வதி அம்மா, உங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க? உன் பொண்ண உன் அண்ணன் மகனுக்கு கட்டி கொடுத்துடணும். என்னங்க இது? அது நடக்காத காரியம். ஏன் நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். இது என்ன ஒரே கூட்டா? இதுல எதுமா உன் பொண்ணு? கூப்பிடு, பார்த்து ரொம்ப நாளாச்சு. மேகலை, இது வந்துட்டேமா. இவதான் என் பொண்ணு, பேரு மேகலை. ஆமா, மேகலை. 2-3 வருஷம் ஆச்சு பார்த்து. இந்த பொண்ணு யாரு? அவ காந்திமதி, சின்னம்மா பொண்ணு. வணக்கம். வணக்கம். 2 பேரும் ஒரு இடத்துல தான் படிக்கிறாங்க. அப்படியா? என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி. உங்க பொண்ணு என்ன படிக்கிறா? என் பொண்ணு 3 தான் படிக்கிறா. ஆனா பியூசி. நான் உங்களை பார்த்த உடனே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எங்கிட்டயா? என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, எங்க மாமா இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு? நல்ல மாமன். வருஷம் வயசுதான் அதிகமாகிக்கிட்டு போகுதே தவிர குணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. பரட்டு கௌரவம், வீண் பிடிவாதம், இதெல்லாம் ரத்தத்தோட ரத்தமா கலந்து போச்சு. ஐயோ, அவனை மாற்றவே முடியாது. சதா அந்தஸ்து அந்தஸ்துன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். பைப்பு குடுக்கறத பார்த்தா நீ குடிச்சிட்டு குடுக்கற மாதிரி இருக்கே தவிர எனக்கு குடுக்கற மாதிரி இல்லையா? ஒரு மரியாதைக்காக அப்படி கொடுத்தாச்சுமா. பத்தோய் என்ன கிடக்கு? சுரும்பு ஏஜமா, நான் போட வேகமா எதையாவது போட்டு என்ன கொல்லலான்னு பாத்தியா? ஏஜமா, அப்படியே நினைச்சாலும் திரும்ப போட்டு கொல்ல முடியுங்க. அப்போ இரும்ப போட்டு கொல்லவே சொல்றேன். என் கண்ணு முன்னால் நிக்காது, ஓடி போக டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். ஏஜமா, நான் பிள்ளை விட்டு ஏஜமா, மன்னிச்சுங்க. இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இனிமே என்னத்த பாத்துக்கிறேன்? எங்க பாத்துக்கிறேன்? உன் தலையை பாத்தியா? தொப்பி எங்கடா? உங்களுக்கு எல்லாம் தொப்பி எதுக்காக கொடுக்குறேன்னு தெரியுமா? வெயிலுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்ல. எதுலையுமே என்கிட்ட ஒரு டிசிப்ளின், அதாவது ஒரு தனி பாணி. சின்ன தவறு நடந்து நான் சகிக்க மாட்டேன். இனிமே இப்படி நடந்துச்சு உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவேன். வேலையை சின்ன தம்பிய காணாம? ஆமாங்க, இருங்க தம்பி, வேற பிடிங்கிட்டு எலுமிச்சம்பளம் பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி வர்றதுக்குள்ள தம்பி காணுங்க. ஏயா, சின்ன பையனுக்கு தான் மூளை கோளாறு. அவனை விட்டு விலகாம இருந்து வைத்தியம் பார்க்கணுங்கிறது தானே ஒன்ன வச்சிருக்கேன். ஆமாங்க. அவனை ஏன் தனியா விட்ட? அவர் ஓடிட்டாரு. ஓடிட்டாரா? நீ ஓடிடு. கால விடுற. நான் கால விடுறீங்க, யாரும் கால வாரி விடுறாங்க.
வாங்க. சரி ஏந்திரியா பொண்ணுங்க. பெரிய மனுஷன் ஏந்திரியா, சீக்கிரம் ஏந்திரியா. என்னத்த எம்மாடி இந்த வைத்தியம் சரியில்லை. என்ன எழுத்து பேசுறதே இந்த வைத்தியனுக்கு வேலையா போச்சு. முதல்ல இவனை கண்டிங்க. ஏயா பின்ன என்னங்க, சேவ கோயில் முட்டை போடுறதுன்னு எந்த மடையன் சொல்லுவான், இவர் சொல்றாரு. பாத்தீங்களா, நானே மடையனா. அப்ப என்ன பெத்த நீங்க? யோ, அவன் எதை கேட்டாலும் சரி சரின்னு சொல்லி தொலையா. சரி, எதுக்கும் சரின்னு சொல்லிடுறேன். சரி சரின்னு சொன்னா போறாது, செஞ்சு காட்டணும். இப்ப எப்படிங்க? எங்க அப்பா தலையில ஒரு குழவிக்கல்ல கொண்டு வந்து போடு. என்னங்க செய்துருவேன்? வைத்தியரே, எல்லாம் கிரக கோளாறியா? நான் செஞ்ச புண்ணியம். ஹலோ, யாரு? வேதரத்னமா? மெட்ராஸ்ல எப்ப வந்த? காலையிலயா? ஆஹா. ஓ, இன்னைக்கு ஒரு வீடு கிரக பிரவேசம் இல்ல? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். யாரு? என் பையனையும் கூட்டு வரணுமா? பேஷா கூட்டு வர்றேன். ரைட், ரைட். வைத்தியரே, என் பெரிய பையன் ராஜாவை பாத்தீரா? நான் வரும்போது இந்த தொழிலாளர் காலனி பக்கம் போயிட்டு இருந்தாருங்க. தொழிலாளி காலனி பக்கம் அங்கேயா போனா? 1000 தடவை அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறேன். நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் அந்த பையனோட சேராத அவங்க தரித்திரம் எல்லாம் நம்ம ஒட்டிக்கணும்னு கேட்க மாட்டேன்றான் ஐயா. பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, குறிப்பிட்டபடி நம்ம சின்ன முதலாளி இந்த விழாவில கலந்துக்க முடியல. ஆனா இந்த விழாவுல நான் இருக்கிறதாகவே நினைச்சு இந்த விழாவை ஆரம்பிச்சிடுங்க. இந்த விழா முடிவுக்குள்ள நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருவாச்சு கொடுத்தாங்க. ஆனா அது என்ன விழான்னு கேட்பீங்களே, அதையும் சொல்லி போடுறேன். நம்ம தொழிலாளிகள்லயே சில பேரு மாறு வேகம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம முன்னாடி ஆடி பாடி விளையாட போறாங்க. அவங்கள இன்னாருதான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு யாரு வேகம் போட்டுட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதால தீர்மானம் பண்ணிருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க வேண்டியது. என்னையாது இந்த அளவுக்கு அடையாளம் தெரியலையே. ஏன் மன்னார்சாமி, உனக்கு தெரியுதா? தெரியலையே. ஏன்பா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேஷம் போட்ட நீ யாரப்பா? நம்பிக்கை சொல்ல மாட்டான். ஆனா உனக்கு தாம பரிசு கொடுக்கறதாக நாங்க முடிவு பண்ணிருக்கோம். பேரை சொன்னா தானே ஜனங்க கிட்ட எல்லாம் சொல்றதுக்கு. யாரு நம்ம கட்சியிலே வர சொல்லி ஒரு கட்டாட்சி அமிச்சானு ஞாபகம் இல்ல? கட்டாசியா? கட்டாசி எவன்டா வாங்கி கொடுத்தா? யாரு கொடுக்கல? அட கொஞ்சம் விவரமா தான் சொன்னா என்னப்பா? வீராசாமி, நம்பிக்கை அடையாளம் தெரியல. உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நான் இங்க வரல. ஒரு முதலாளியா வந்திருந்தா எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்து மாலை போட்டு மூலையில கொண்டு உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வேஷத்துல வந்ததுனாலதான் தொழிலாளியோட தொழிலாளியா கலக்க முடிஞ்சது. உங்களுடைய சந்தோஷத்திலையும் பங்கெடுத்துக்க முடிஞ்சது. சின்ன முதலாளி, நீங்க எங்க வராம போயிடுங்களோன்னு நாங்கெல்லாம் பயந்துகிட்டே இருந்தோம் முதலாளி. நான் சொல்ல மாட்டேன், சொன்னா கட்டாயம் வருவேன். வந்த விஷயத்த மறந்து போயிட்டேனே. இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்க. நமஸ்காரம் ஐஜமா. என்ன வந்தீங்க? நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம்னு வந்தோம் ஐஜமா. என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஆபீஸ் தானே வர சொல்லியிருக்கேன். இங்கேயா வந்தீங்க? போகலாம். மன்னிச்சுக்கங்க ஐஜமா. போன வாரம் மில்லில் அடிபட்டு கை முறிஞ்சு போச்ச முத்தையா, அவன் கையையே எடுத்துட்டாங்க ஆஸ்பத்திரியில. அதுக்காக என் கையை கொடுக்கணும்ன்றியா? அஜாக்கிரதால அவன் கை போச்சு, அதுக்கு நானா பொறுப்பு? அதுக்கு இல்ல ஏஜமா, கையில்லாம அவன் வேலை வெட்டி எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவன் பிழைக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம்னு நாங்க தொழிலாளர்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு எஜமானும் ஏதாவது. சட்டப்படி அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாச்சு. இனிமே காலெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்பா, ஏன்பா இவ்வளவு ஆத்திரமா பேசுறீங்க? முத்தையா ஒரு பெரிய குடும்பத்தை பிள்ளை குட்டிக்காரு. 28 வருஷமா பகலா நம்ம மில்ல உழைச்சிருக்கான். இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற லாபம் இருக்கு, அதுல முத்தையாவுடைய உழைப்பு இருக்குப்பா. ஓஹோ, எல்லா பையனும் சேர்ந்துதான் அந்த நாடகம் போடுறீங்களா? டேய், கரடியா கத்தினாலும் சரி, ஒரு நயா பைசா தர மாட்டேன். போகடா வெளிய, போகடா வெளிய. டேய் ராஜா, இந்த தொழிலாளிகளோட சேராத, அவனுங்க இருக்க பக்கம் போகாதேன்னு சொன்ன கேட்டியா? இந்த பயனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், பெருச்சாலி அரிக்கிற மாதிரி அழைச்சு விடுவானுங்க. ஆமா, 8 கோடி ரூபாய 1800 பேருக்கு பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? எந்த 8 கோடியா? அதான்பா, நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற 8 கோடி ரூபாய்
அத நம்ம மில் தொழிலாளிங்க 1800 பேருக்கும் பங்கு போட்டா தலைக்கு என்ன வரும்? தலைக்கு ஆபத்து வரும். இந்த கணக்கை எவன்டா போட்டவன்? அண்ணன் தான் போடு. நான் இல்ல. அன்னைக்கு சொன்னீங்க மில் தொழிலாளிங்க கிட்டலாம் எங்க அப்பா கிட்ட 8 கோடி ரூபாய் பணம் இருக்குது, எல்லாருக்கும் பங்கு போட்டு தரேன், எடுத்துக்கங்கடா. இல்ல ராஜா, அப்படி எப்படி ஒரு தப்பு கணக்க போட்டு மூளை குழப்பிக்கிறாத. என் தலை மறையிற வரைக்கும் நீ எதுவும் செய்ய முடியாது. உன் தலை எப்ப மறையும்? எப்ப மறையுமா? ஒரு துணி எடுத்து போட்டு மூடு மறை. சும்மாரா, துணி வேஸ்ட். அப்பா, இந்த லூசு பைய சொல்ற மாதிரி நான் சொல்லல. வர லாபத்துல உங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டு கொடுக்கறேன்னு தான் சொல்றேன். அத கூட நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சம்பாதிச்சியா? போடா. பாருங்கடா, இது உன் பாட்டன், இது முப்பாட்டன், அவன் பூட்டன். எல்லாரும் பூட்டான். ஆமா, இன்னும் இருப்பான். இவங்க எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து தெரியுமா? அதானே, எல்லாரும் பூதம் காக்குற மாதிரி இந்த சொத்தை காப்பாத்தி வச்சிருக்காங்க. அதை இப்ப நம்ம அப்பா குட்டி பூதம் மாதிரி காத்துக்கிட்டு வராரு, அதை பங்கு போட்டுருந்தோம். இவனுக்கு இருக்கிற அறிவோட உனக்கு இல்லையடா. அப்பா, குட்டி பூதம் ஒரு சின்ன கரெக்ஷன். பாட்டை, முப்பாட்டை, பூட்டை எல்லாருக்கும் மீச தொங்குத, ஓ மீச மட்டும் என் மேல பாக்குது, தொங்க விடு. என்னடா டிஃபன் ரெடி, சாப்பிட வரலாம். இதுக்கு ஏன்டா இப்படி அலறதா? சரி சரி, வாங்க முதல்ல டிஃபன் பண்ணுவோம். ஐயா, உனக்கு பைத்தியம். மேலூர்ல வேதரத்ன வீட்டுக்கு எதுக்கு போறோம்? விருந்துக்கு தானே. இப்ப என்ன டிஃபன்? இல்ல, விருந்துக்கு போறதுன்னா வெறும் வயித்தோட போறது. நம்ம மாதிரி பெரிய மனுஷன்லாம் எத்தனை பேர் வந்திருப்பான். அவன் முன்னால கப்பு கப்புன்னு வச்சு திணிச்சா நம்ம பத்தி அவன் என்னடா நினைப்பான்? பெரிய மனுஷனுக்கு அழகு டச் பண்ணி வேஸ்ட் பண்ணணும். ஓஹோ, வேஸ்ட் பண்றவன் தான் பெரிய மனுஷன். ஆமாடா, வாடா வாடா. அப்பா சொல்றதுக்கெல்லாம் ஒத்த போது சக்தியை விடு. என்ன லூசு பைத்தியம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். அந்த காலனில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அப்பா கிட்ட கேட்டியே, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அவர்தான் கேட்கிறாருடா, நீயா சம்பாதிச்சேன்னு. சும்மா எல்லாம் என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூஸ் என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வைர மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். ஆமா, காக்காயா தூக்கிட்டு போச்சு. பின்ன நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா, நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன், நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு அவர் நான் வழிக்கு கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பெருசாடி தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். அதெல்லாம் சும்மா சொல்றத கேட்ற. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில ஒரு நமக்கு சாப்பிடுவாரு. மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. வைத்தியர் போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுல போய் கூட்டாயா? என்ன? ஹலோ, டாக்டர் விடுங்களா, டாக்டர் விடுங்களா. எது அர்ஜுனா லாண்ட்ரியா? எனக்கு டாக்டர் வேணியா? இரும்பட்டி சாய் வாங்க, இரும்பட்டி சாய் வாங்க. வலிப்பு காட்டா, வலிப்பு வலிப்பு. இதுவும் ராங் நம்பரா? ஐயோ அட கடவுளே. சாவியை கொடுங்கப்பா. சாவியா? ஏன் எதுக்கு? ஐயோ, காக்கா அவளுக்கு கையில சாவியை கொடுக்கணும்ப்பா. ஓட்ட தர மாட்டேன், நானே வந்து கொடுக்குறேன். சரி வாங்க, சாவியை கொடுங்கப்பா. சாவியை கொடுங்க. ஓ, அவனுக்கு தான் காக்கா வலிப்பு, உங்களுக்கு என்ன? சாவியை கொடுங்கள. ஐயோ, இரும்பு பொட்டி சாவிடா, இவனை நம்பி கொடுக்க கூடாது. இப்ப சரியா போச்சு. எப்படா சரியா போச்சு? 8 கோடி ரூபாய் இரும்பட்டி சாவி தொட்டேன், சரியா போச்சு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. வலிப்பு வந்தா சௌகரியமா இருக்கும். அவங்களா பசி பிராணம் போது ஏதாவது இருந்தா கொண்டா 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 கொண்டாடா. ஏன்டா இத பாருங்க, அந்த வேதத்தை காத்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க போலாம். வாடா வாடா. உனக்கு என்ன தைரியம்டா? என் முன்னாலே கால் மேல கால் போட்டு பத்திரிக்கை படிக்க உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். நீங்க வந்ததை நான் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்க ஜமா. அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்க. அது எப்படி மன்னிக்கிறது? இவ யோகியதுன்னா அப்பா யோகியதுன்னு. அப்பாவுக்கு மூளை இல்லைன்னு ஊர்ல 1000 பேர் பேசலாம், ஆனா அப்பா கையில 8 கோடி இருக்கு. 8 கோடி மரியாதையே பிடிச்ச.
ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் உட்கார்ந்தா மரியாதை போயிடுமா? கண்டிப்பா இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை, அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா அப்பா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருக்கேன். இன்னொரு தடவை இப்படி நடந்தானா நானே அவனை டிஸ்மிஸ் பண்றேன். நல்லா கேட்டுக்க, இனி ஒரு தடவை அப்பா எதிரில் நீ உட்கார்ந்தா நீ டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ், உட்கார்ந்தா டிஸ்மிஸ். இந்த பசங்களுக்காக அவனை மன்னிச்சிருக்கேன். வண்டியில போயாரு. சரிங்க.